உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, ராகுகேது பயிற்சி. இந்த ராகுகேது பயிற்சி வாக்கிய பிரகாரம் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி மாலை 3:40 மணிக்கு நடைபெறுகிறது. நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய கிளைண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் தெரியும் இந்த ராகு கேதுடைய வலிமை என்ன அப்படிங்கிறது. என்னுடைய கிளைண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் தெரியும். பொதுவாக ராகு கேது அப்படின்னு சொல்லும்போது மற்ற கிரகங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டண்ட் நம்ம ராகு கேதுக்கு கொடுக்கறதில்ல. அது என்ன காரணம், அந்த கிரகத்துடைய எனர்ஜி, அந்த பிளானட்டுடைய பவர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் காரணம். உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு ஆன்மீக சொந்தங்களே, எந்த கிரகமும் எந்த தெய்வம், பெரும் தெய்வங்கள் செய்ய முடியாத விஷயங்களை கூட இந்த ராகு கேது நினச்சதுன்னா இமீடியட்டாக செஞ்சு கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு ஜாதகனும் ஒவ்வொரு ஜாதகியும், ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரிதான், திடீர்னு ஒருத்தர் வின் பண்ணுறாங்க, வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்கன்னா அதுக்கு ராகு காரணமாக இருப்பார். திடீர்னு ஒருத்தர் அந்தரத்துலேருந்து டமால்னு கீழே விழுறாங்கன்னா அதுக்கு கேது காரணமாக இருப்பார். நேற்று வரலாம் எதிர்த்த கடையில் டீ குடிச்சிட்டு இருந்தாருங்க, இன்றைக்கி ஆளே பிடிக்க முடியல, அவர் டெய்லி 2 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார், சினிமா துறையில் இருக்கிறாருன்னா ராகு காரணம்னு அர்த்தம். 4 மணி நேரத்தில் 5 மணி நேரத்தில் ஒருத்தவனை கோடீஸ்வரனா ஒரு கிரகம் மாற்றும் என்று சொன்னால், அந்த அதிசயம் நிகழும் என்று சொன்னால் அது ராகுவால் நடக்கக்கூடிய விஷயம். இன்றைக்கி நாம் எத்தனையோ விஷயங்களை பார்க்குறோம். அரசியலில் பார்க்குறோம். ரொம்ப சாதாரண ஒரு கடைக்கோடி தொண்டனாக இருப்பாங்க, அவங்கள திடீர்னு கொண்டு முதலமைச்சராக மாற்றிடுவாங்க. கடந்த காலங்களில் நம்ம நிறையவே அதை பார்த்துருக்குறோம். அம்மையார் இருக்கும்போது திடீர்னு ராத்திரி ஒருத்தர் அமைச்சராக இருப்பார், காலம்பரம் அமைச்சராக இருக்க மாட்டார். ஆனால் புதுசாக ஒருத்தர் அமைச்சராக வந்திருப்பார். இந்த ராகு கேதுக்கள் மற்றவர்களால் செய்ய முடியாத விஷயத்தை, மற்றவர்களால் கொடுக்க முடியாத ராஜ யோகத்தை, மற்றவர்களால் கொடுக்க முடியாத ராஜ பரிபாலனத்தை, மற்றவர்களால் கொடுக்க முடியாத அரசு அதிகாரங்களை, பதவிகளை, அந்தஸ்தை மிக எளிமையாக கேட்காமலேயே கொடுக்கக்கூடிய குணம் உடையவர்கள். நீங்கள் மற்ற எல்லாம் சாமிகிட்ட போய் வேண்டணும். சனி பகவான் என்ன எப்படி இருக்கார், குரு அங்கே இருக்கார், சுக்கிரன் இங்கே இருக்கார், எனக்கு எப்படியாவது நல்லது நடக்கணும், மற்ற எல்லாம் நீங்கள் போய் சாமிக்கிட்ட வேண்டணும். நீங்கள் வேண்டுறீங்களோ வேண்டலையோ, கேட்குறீங்களோ கேட்கலையோ, தானாக உங்களுக்கு கேட்காமலேயே கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இருக்குமேயானால் அது இந்த ராகு கேது தான். அப்பேற்பட்ட ராகு கேது திருக்கணித பிரகாரம் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி அந்த பிளானட்ஸ் அக்டோபர் 30ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது. ஆனால் நாம் இப்போ பார்க்கக்கூடியது திருநாகேஸ்வரம் ராகு கேது பயிற்சி அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி. அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இந்த ராகு கேது பயிற்சி நடக்குது. நிச்சயமாக பல மாற்றங்களை ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நிச்சயமாக, அதுவும் இப்போ இந்த ராகு கேது பயிற்சி ஒவ்வொரு ஜாதகனுக்கும் ஒவ்வொரு ஜாதகிக்கும், நீங்கள் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம், எல்லாரும் காஞ்சு போயிருக்காங்க. பெரிய பெரிய செல்வந்தர்கள் கூட சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. பதவிகள், பெரிய பெரிய பதவிகள் இருந்தாங்க, பதவிகள் காணாமல் போயிடுச்சு. பெரிய சட்ட சிக்கல்களில் போய் திடீர்னு மாட்டிக்கிட்டாங்க, வெளியில் வர்றதுக்கு வழி தெரியல. அதுக்கு காரணம் அந்த ராகு கேது. அப்போ இந்த ராகு கேது அந்த சட்ட சிக்கலை மேலும் வலுப்படுத்துவாரா, இன்னும் பலப்படுத்துவாரா, இல்லை அதில் கட்டி காப்பாற்றி வெளியில் கொண்டு விடுவாரா? அதே போல் மிகப்பெரிய பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கிறது நிறைய அன்பர்கள். வேலையை செய்கிற இடத்துலையா இருக்கலாம், தொழில் செய்கிற இடத்துலையா இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், தேவையில்லாமல் போய் பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறது, அல்லது செய்யாத குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிக்கிறது. அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு பிரச்சனைகள்லாம் முடித்து வெளியில் தெரியாமல் ஒரு செட்டில்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த செட்டில்மெண்ட்லாம் முடிஞ்சு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது திரும்பவும் அந்த ராகு கேதுக்கள் அந்த பிரச்சனையை எப்பயோ முடிஞ்சு போன பிரச்சனையை தட்டி எழுப்புவாங்க.
ஆகையினால அந்த சட்ட சிக்கல்கள், பதவி போட்டிகள், ஒரு நிம்மதியற்ற தன்மை, ஒரு நிம்மதியாக இருக்க முடியாது சாமி, நிம்மதி போச்சு. அப்போது ஒரு நிம்மதியற்ற தன்மை, ஒரு நிலையற்ற தன்மை, முப்போதும் எதிரிகளுடைய பயம். எந்த நேரத்தில் எதிரி நம்மளை என்ன எப்படி வேலை செய்வான்னு தெரியாது. கூட இருக்கிறவங்க எப்படி ஆக்டிவாக இருக்காங்களா, நமக்கு சப்போர்ட்டாக இருக்கானா, நம்மக்கிட்ட சிரித்து பேசிக்கிட்டு இருக்கா, ஆனால் பின்னாடி என்ன வேலை செய்வான்னு தெரியாது. பயம், தேவையில்லாத மன பயங்கள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், தொழில் பிரச்சனைகள். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். அதே போல் கண்ணுக்கு தெரியாத மறைமுகமான பிரச்சனைகள், இடப்பிரச்சனைகளாக இருக்கலாம், சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது உறவு முறைகளில் வரக்கூடிய உடன் பிறந்தவங்க, அக்கா தம்பிங்க, அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கைகள், பெற்றோர்கள், பிள்ளைகள், சித்தப்பா பெரியப்பா, அத்தைங்க, உறவு முறைகளில் வரக்கூடிய பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்டது, ஜெயில் தண்டனை சம்மந்தப்பட்டது, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், இப்படி இந்த ராகு கேதுக்களால் ஏற்படாத பிரச்சனைகளே இருக்காது, பாதிக்கப்படாத ராசிகளே இருக்காது. அப்போ இதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது என்பதை பார்த்துடுவோம். வாருங்கள். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபத்துக்கு என்ன வேண்டும்? நம்ம இவ்வளோ பார்த்தோம், ராகுகேது பயிற்சி இவ்வளோ பார்த்தோம், 7 நிமிஷமாக பார்த்துட்டு இருக்கோம். 12இல் இருந்த ராகுவால் பலவிதமான தொந்தரவுகள் ரிஷபராசிக்கு வார்த்தையால் சொல்லி அடங்காது. நான் தான் சொல்லேனே, சட்ட சிக்கல்கள் அவங்களுக்கு இருக்குது, கடன் பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் எதிர்பார்க்கா சாமி, நான் நினச்சே பார்க்கல சாமி, என்ன போய் இப்படி ஒரு சிக்கலை கொண்டு போய் மாட்ட விட்டுட்டார் ராகு. ஒரு மிகப்பெரிய கௌரவமான குடும்ப சாமி, என் குடும்பம் ஊர்லேயே தலை நிமிர்ந்து வாழ்ந்து வந்தோம், இப்படி செஞ்சிட்டாரு ராகு. கடையை காலி பண்ணி வச்சுட்டாரு, கம்பெனியை காலி பண்ண வச்சுட்டாரு, வீடை காலி பண்ண வச்சுட்டாரு, ஊரை மாறி வர வச்சுட்டாரு, இவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. இதெல்லாம் அடையாளங்கள் 2022, 23 நாள் மறக்க முடியாது சாமி. அந்த அளவுக்கு ரிஷபராசி அன்பர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ ரிஷபராசி அன்பர்களே, 12இல் இருந்த ராகுவால் மிகப்பெரிய விரயங்கள் சொல்லி மாளாது. அதே போல் ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எந்த தொழில், எனி பிஸ்னஸ், சின்ன சின்ன கடைங்க வச்சுருக்கலாம், வியாபாரியாக இருக்கலாம், விவசாயிகளாக இருக்கலாம், கம்பெனிகளாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், சிறு தொழிலாக இருக்கலாம். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தால், நீங்கள் ஒரு ஓனர், அவ்வளோதான், சுய தொழில் செய்பவராக இருப்பீர்கள். பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம், முதலாளி பட்டம், அவ்வளோதான் உங்களுக்கு. அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, அது மாதிரி வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க, சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள், குடும்ப பெண்கள். அப்போ 12இல் இருந்த ராகுவால் அபரிமிதமான வீண் விரயங்கள், எதிர்பார்க்காத விரயங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு மட்டும் ஒரு சில யோகங்களும் கிடைத்திருக்கும். வெளிநாட்டு யோகம் கிடைச்சிருக்கும், ஊருக்கு போயிருப்பாங்க, விமான பயணம் மேற்கொண்டு இருப்பாங்க, சொல்லும்படியாக சுற்றுலா சென்று இருப்பாங்க, இல்லை ஒரு இடம் வாங்கியிருப்பாங்க. ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள் கிடைத்திருக்கும். ஆனால் ஒரு 80-90% ரிஷபராசி அன்பர்கள் அதிகப்படியான பாதிப்புகளில் அடைந்தார்கள். அந்த சொல்லனே, அவங்க பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும் சரிதான், அரசியல் தலைவர்கள்ட்ட நெருங்கிய தொடர்பு வச்சுருக்காங்க. நான் மினிஸ்டருடைய பிஏவாக இருக்கேன், நான் கவர்னர் மாளிகையில் இருக்கேன், நான் கவர்னருக்கு பிஏவாக இருக்கேன், ஒரு சீஃப் செக்ரட்டரியாக இருக்கேன், அல்லது ஒரு அரசு ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கேன், நான் ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கேன். அப்போ நீங்கள் உள்நாட்டில் இருந்தாலும், வெளிநாட்டில் இருந்தாலும், வெளி மாநிலமாக இருந்தாலும், ரிஷபராசி என்று சொல்லிவிட்டால் 12இல் இருந்த ராகுவால் படாத பாடுபட்டு அதிகப்படியான இழப்புகள் இந்த ரிஷபராசிக்கு இருந்திருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு அரிய அற்புதமான வாய்ப்பு. ராகு முதல்ல உங்களுக்கு கொடுக்க போகிறார். சந்தோஷமான செய்தி. இவ்வளோ கஷ்டத்தையும் கொடுத்த அந்த ராகு தான்
உங்களுக்கு வளர்ச்சியையும் தரப்போகிறார். நான் பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல ராகு கொடுக்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. கொடுக்கறதுக்கும் சரிதான், பிடுங்கிறதுக்கும் சரிதான். என்னடா இது வாழ்க்கை, நம்ம ஒன்றுமே கொடுக்கலையே சாமி அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். நிமிஷத்தில் கொட்டிட்டு போயிடுவார். அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கின்றன ரிஷபராசி நேயர்களே. நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் இதோ உங்களுக்காக காத்திருக்கிறது. ராகுவை நல்லாக பிரார்த்தனை செய்யுங்கள். ராகுகிட்ட நல்லா வேண்டிக்கோங்க. கேதுகிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. கேது தானே அலட்சியமாக இருக்காதீங்க. ஒரு நல்லது நடக்கப் போகுது ரிஷபராசி நேயர்களே. இன்னும் ஒரு வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கு. இன்னும் ஒரு ஸ்டெப் நீங்கள் டெவலப் ஆக போகிறீங்க. நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரிதான். கல்வி மாணவனாக இருக்கலாம், ஒரு குழந்தையாக இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், அல்லது வாலிப பருவத்தில் இருக்கலாம், ஒரு பெரிய ஒரு ஹையர் ரேங்க் சிஇஓ அந்த மாதிரி ஒரு ஹையர் ரேங்க்கில் இருக்கலாம். அந்த ஒரு நல்ல வேலையில் இருக்கீங்க, திடீர்னு வேலை போயிடுச்சு, திருப்பியும் வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் செட்டில் ஆகலை, திரும்பவும் வேலை கிடைக்கும். அதே ரேங்கில் கிடைக்குமா, அதே சேலரியில் கிடைக்குமா, அதே கிரேடில் கிடைக்குமா, இதெல்லாம் உங்கள் ஜாதகம் தான் பேசும். அப்போ மீண்டும் உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் ரிஷபராசி நேயர்களே. நீங்கள் என்ன மாதிரியான வேலைகள் செய்வதாக இருந்தாலும் சரிதான், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்வதாக இருந்தாலும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ப்ரமோஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும். வளர்ச்சிகள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் ரிஷபராசி அன்பர்களே. அதே போல் குடும்பத்தில் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ட்ரபுள்ஸ், திருமண தடைகளாக இருக்கலாம், பசங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது, அல்லது குடும்பத்தில் ஆரோக்கிய குறைவுகள், பிள்ளைகளுக்கு பசங்களுக்கு இவங்களெல்லாம் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படுவது, ஹெல்த் இஷ்யூஸ் வருது, தேவையில்லாத விரயங்கள் ஏற்படுவது, மனசில் இருக்கக்கூடிய பயம், ஒரு குழப்பம், எப்பயும் மனசு ஒரு பயமாகவே இருக்குதுங்க சாமி அப்படின்னு சொல்கிறது, மறைமுகமான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், இப்படி நிறைய 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 பிரச்சனைகள். ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு நம்ம பேசணும்னா ஒரு நாள் பூரா பேசலாம். அப்போ ரிஷபராசி என்பர்களே, இந்த பிரச்சனைகளில் எல்லாம் முடிந்து நல்ல முறையில் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், இந்த பூமியில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், நல்ல முறையில் வளர்ச்சிக்கான ஒரு அற்புதமான காலம், நல்ல காலம் உங்களை தேடி வருகிறது. நல்ல காலம் பிறக்குது. அப்போ இந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் அன்னை வாராகியை பிரார்த்திக்கிறேன். இந்த ராகுகேது பயிற்சியை முன்னிட்டு அன்பு ரிஷபராசி என்பவர்களே, இந்த ராகுகேது பயிற்சியை முன்னிட்டு ராகுகேது பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. ராகுகேதுக்காக பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. ஸோ உங்களுடைய ட்ரபுள்ஸ் எதுவாக இருந்தாலும் இந்த ப்ரேயரில் நீங்கள் அந்த பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்துக்கலாம். நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்படி இந்த பரிகார ஹோமத்தில் கலந்துக்க நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாக்கா கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, ரிஷபம் அபரிமிதமான வளர்ச்சி, மீண்டும் எழுந்து வரக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும், எல்லா விதமான கவலைகளில் இருந்தும், எல்லா விதமான துன்பங்களில் இருந்தும், உங்களுக்கு என்ன சட்ட சிக்கல்கள் இருக்கா, சொத்து பிரச்சனைகள் இருக்கா, பிரச்சனையில் இருந்து மீண்டு வருகிறது ரிஷபம். இதுதான் உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சிக்கான ஒரே வரியில் பலன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும், எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் மீண்டு வருகிறது ரிஷபம். இதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகமே சாட்சி, உங்கள் பிறப்பு ஜாதகமே பேசும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி. அன்பு நேயர்களே, இந்த ராகுகேது பயிற்சியை முன்னிட்டு 12 ராசி அன்பர்களுக்கும் ராகுகேது பயிற்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. ஸோ இந்த உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ராகுகேது பற்றி நம்ம நிறையவே எடுத்து சொல்லியிருக்கிறோம். வலைதளங்களில் நீங்கள் எடுத்திங்கனாக்கா, யூடியூப்பில் எடுத்துட்டிங்கனாக்கா ராகுகேது பற்றின நிறைய அவேர்னஸ் நிறைய அன்பர்கள் இதை பற்றி எடுத்து சொல்லியிருக்கிறாங்க, ஜோதிடர்களை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு பிளானட்ஸ் வந்து ராகுவும் கேதுவும் அப்படின்னு. ஸோ இந்த ராகுகேது பயிற்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது உங்களுக்காக.
ஸோ இந்த ராகுகேது பயிற்சி பரிகார ஹோமத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று விரும்பினால் கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.